நம்ம பனையூர் ஆஃபீஸில் வந்து டிவிக்கில் இருந்துட்டு நீங்கள் வந்து இலவசத்தை வந்து ஒழிப்போன்னு சொல்லி வந்து ஒரு மீட்டிங் வந்து நடத்துகிறாங்க. இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான். யாருமே வந்து இலவசத்தை ஒழிப்போன்னு சொன்னால் யாருமே இலவசமாக யாருமே வாங்காமல் இருக்க போகிறது இல்லை. எல்லாத்தையும் இலவசமாக எல்லாம் வாங்கி பழகிட்டாங்க, அவங்களும் கொடுத்து பழகிட்டாங்க. பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கோங்க. நான் கடை வச்சுருக்கேன், ஒரு ஃபோனுக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்குதுன்னா 2000 ரூபா கிட்ட அவங்க ஃப்ரீயாக எதிர்பார்க்குறாங்க கஸ்டமர். அவ்வளோ கொடுத்தா நமக்கு கட்டுப்படியே ஆகாது, சரிங்களா? இருந்தாலும் பாதி ப்ராஃபிட்டு இந்த வந்து நான் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்து தான் வந்து ஒரு ஃபோனே சேல்ஸ் பண்ணுறேன். நான் மட்டும் இல்லை, எல்லா பிஸ்னஸ் மேனும் ஃப்ரீயாக கொடுத்தா பண்ணுறாங்க. ஃப்ரீயாக எதிர்பார்க்குறாங்க. நாங்களாம் வாண்டடாக போய்லாம் அவங்களுக்கு ஃப்ரீ கொடுக்கல. மக்கள் ஃப்ரீயாக இலவசத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ இலவசத்தை ஒழிப்போன்னு சொல்லி ஒரு மீட்டிங் வந்து நடத்துகிறாங்க. நான் பிஸ்னஸை வச்சு பேசிகிட்டு இருக்கேன். இது அரசியல்லையும் பொருந்தும். அரசியலையும் அவங்க காசு கொடுத்து பழகிட்டாங்க, இவங்களும் காசு வாங்கி பழகிட்டாங்க. கரெக்டாக அந்த 2-3 மாதம் இருக்கும்போது இலவசத்தை வந்து ஒழிப்போன்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்து காசு வாங்காமல் ஓட்டு போட்டுருவாங்களான்னு நினைக்கிறது முட்டாள்தனம். ஏன்னா வந்து நீங்கள் மீட்டிங் போடுற நம்ம பசங்களை வச்சு தான் மீட்டிங் போடுவீங்க இலவசத்தை ஒழிப்போன்ட்டு. நம்ம பசங்களே இலவசம்னா முதல்ல போய் நின்று வாங்குவாங்க. நம்ம பசங்க மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லாருமே வாங்கி பழகிட்டாங்க. நானும் வாங்குவேன், நீங்களும் வாங்குவீங்க. எல்லாரும் இலவசம்னு கொடுத்தா யாருனாலும் போய் வாங்க தான் செய்வாங்க. அதை வந்து வாங்கக்கூடாது, வாங்காதீங்க, அது நல்லது இல்லைன்னு சொன்னால் யாருமே கேட்க போகிறது இல்லை, சரிங்களா? எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னா 3000 கொடுக்காங்களா, நீங்கள் 5000 கொடுங்க. அவங்க 5000 கொடுக்காங்களா, நீங்கள் 10000 கொடுங்க. அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இதான் ரியாலிட்டி. எல்லாம் கொடுத்து பழகிட்டாங்க, அவங்களும் வாங்கி பழகிட்டாங்க. அதனால் வந்து இந்த எலெக்ஷன் வந்து டிவிகேக்கு ஒரு ட்ரையல் மாதிரி தான் எனக்கு தோணுது, சரிங்களா? சும்மா ட்ரையல் மேட்ச் மாதிரி சும்மா இறக்கி விடுவோம், ஆளுங்களை இறக்கி விடுவோம். விஜயனை ஃபேஸை பார்த்து எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க பார்ப்போமே அப்படின்ட்டு சும்மா ட்ரையலாக தான் இறக்கி விடுறாங்க, சரிங்களா? அதனால் இந்த எலெக்ஷனில் வந்து விஜயனை நிற்கிற தொகுதியில் விஜயனை வந்து எம்எல்ஏ ஆயிடுவாங்க, சரிங்களா? விஜயனை வந்து ஒரு தொகுதியில் நிற்பாங்க. இப்போ விஜயனும் வந்து சிபிஐ விசாரணை போயிட்டு வந்ததுக்கப்புறம் விஜயனை வந்து நிற்பாங்களான்னு டவுட்டாக போயிட்டு இருக்கான். அவங்க ஆளுங்களை நிப்பாட்ட வைக்கிற மாதிரியும் விஜயனை வந்து நிற்காத மாதிரியும் நியூஸ் போய்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. சின்ன சின்ன நியூஸ் வந்து நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி தான் சொல்கிறேன். இது வந்து உண்மையான நியூஸ் கிடையாது. இந்த மாதிரிலாம் வந்து ஒரு டாக் போய்கிட்டு இருக்கு, சரிங்களா? சரி, தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? அதனால வந்து இலவசத்தை ஒழிப்போன்னு சொல்லி இவங்க வந்து மீட்டிங் வந்து பனையூர் ஆஃபீஸில் வந்து நடத்துறாங்க. அதில் விஜயனை கண்டிப்பாக போய் கலந்துக்க போகிறது இல்லை. விஜயனை வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. விஜயனுக்கு கிட்ட கீழே இருக்கிறவங்க தான் வந்து இந்த மீட்டிங்கில் வந்து கலந்துப்பாங்க. இந்த புஷியானது ப்ரோ, ஆதவ் ப்ரோ, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து அந்த மீட்டிங் வந்து நடத்துவாங்க. இலவசத்தை வந்து ஒழிப்போம் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு காம்பெனி மீட்டிங் தான், சரிங்களா? யாருமே வந்து இலவசத்தை ஒழிப்போன்னு சொன்னால் யாருமே கேட்டுக்க போகிறது இல்லை. நம்ம வின் பண்ணோன்னா காசு வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா நீங்களும் கொடுத்து தான் ஆகணும். அவங்க கொடுக்கலையா, நீங்களும் கொடுக்காதீங்க. இப்போ வந்து படம் டிக்கெட் வந்து 150 ரூபா டிக்கெட்டை 2000 3000 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அதை வந்து யாரும் கொடுக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மீட்டிங் போட்டால் நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு அந்த மாதிரி ஒரு மீட்டிங் போடும். ஏன்னா படம் வந்து கேஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. படம் கண்டிப்பாக தேட்டருக்கு வரும். அப்போ தேட்டர் டிக்கெட்டை திருப்பியும் வந்து டிமாண்ட் பண்ணி தான் விற்பாங்க பிளாக்ல. அதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதுக்கான ஒரு மீட்டிங் போட்டால் நல்லாயிருக்கும்.